அதிமுகவினுடைய தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் காலமாகிவிட்டார். அது அதிமுக தலைமை என்கிற ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. முதல்வர் என்கிற வெற்றிடத்தை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நியமனம் செய்ததன் மூலம் நிரப்பப்பட்டிருக்கிறது. அவரை போல் இவர் செயல்படுவாரா என்பது வேறு. ஆனால் தேர்வு செய்து விட்டார்கள். அது ஆளும் கட்சிக்குரிய ஒரு ஜனநாயக உரிமை. அடுத்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் யார் என்கிற கேள்விக்கு நாளை கூட இருக்கிற பொதுக்குழுவிலே அவர்கள் முடிவு செய்ய போகிறார்கள். எனவே இந்த வெற்றிடம் என்பது கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கிற வெற்றிடம். அது அந்த கட்சியை இட்டு நிரப்பும். அப்படி நிரப்புகிற போது அதற்குரிய ஆளுமை உள்ளவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது வேறு. ஆனால் அதிமுக என்கிற கட்சி பலவீனப்பட்டு விடவில்லை. செல்வி ஜெயலலிதா அம்மையார் இல்லாமல் போனாலும் கூட அதிமுக என்கிற கட்சி தொடர்ந்து ஆட்சி நடத்தக்கூடிய வல்லமை பெற்றதாகத்தான் இருக்கிறது. எனவே அது ஒரு பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தி உடனே ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று சொல்ல முடியாது. அந்த இடத்தை நாங்கள் தான் இட்டு நிரப்புவோம் என்று பலரும் ஆசைப்படலாம். ஒவ்வொருவருக்கும் அந்த கனவு இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் இறந்தபோது கூட அந்த இடத்தில் வெற்றிடத்தில் யாரும் அதை இட்டு நிரப்ப முடியாது என்று சொல்லப்பட்டது. செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு முதல்வராகக்கூடிய என்ன தகுதி இருக்கிறது என்ற விவாதமும் அப்போது நடந்தது. ஆனால் அவர் காலமான சூழலில் அனைவரும் அவரை இரும்பு மங்கை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னை அவர் நிலைநிறுத்தி கொண்டார். எனவே ஒரு தனிநபர் மறைவதனால் ஏற்படுகிற வெற்றிடத்தை இன்னொரு தனிநபரால் இட்டு நிரப்ப முடியும் என்பது அந்த கட்சிக்குள் நிகழக்கூடிய ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். வெளியிலிருந்து இன்னொரு கட்சி அல்லது இன்னொரு தலைமை அந்த வெற்றிடத்தை இட்டு நிரப்பும் என்று யூகிக்க முடியவில்லை.